கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் என்னுடைய வார்த்தைக்காக இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களிலே, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தும் போது பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தரே வழி நடத்துகிறார். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டு, ஒரு குடும்பம் தேவன் வழி நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லாவியை தந்து நல்ல வழியிலே நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர். இந்த கடைசி காலத்திலே புதிய ஏற்பாட்டில் நமக்கு அழகா எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்மளை தேற்றுவார். அவர் பேரே தேற்றுவாளன். அவர் நமக்கு உதவி செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். சகல சத்தியத்துகளையும் நம்மளை வழிநடத்துகிற ஆவியானவர். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அறிவை உணர்த்த. எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த தேசத்துக்குள்ள இருந்தா கூட சில குடும்பத்திலே உணர்வு இல்லாம இருக்கும்போது தான் தீய ஆவிகளுடைய கிரியை செயல்படும். ஒரு குடும்பத்திலே ஏன் தீய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கு, கெட்ட ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு, அசுத்த ஆவிகள் ஏன் செயல்பட்டு கொண்டிருக்கு, வஞ்சிக்கிற ஆவி எப்படி உள்ள வருது, தந்திரமான ஆவி எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்யுது. சில குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாவம் அப்படின்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரிய மாட்டுது, அசுத்தம் என்னன்னா தெரிய மாட்டுது. ஒரு குடும்பம் தேவன் வழி நடத்தும் போது அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அறிவை உணர்த்துவார். 9 வரங்களிலே ஒரு வரம் அறிவை உணர்த்தும் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிஃப்ட் என்ன அப்படின்னா, உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். நமக்குள்ளே நல்லாவி இருக்கும்போது நம்ம எது செய்யக்கூடாது, எது செய்யலாம், எது தப்பு, எது கரெக்ட், எது நியாயம், எது அநியாயம், எது அசுத்தம், எது பரிசுத்தம், எந்த வழியில போனா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும், இப்படி எல்லாமே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு போதிப்பார்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அற்புத அடையாளமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய தேவன் நம்மளை மீட்டெடுத்து வழி நடத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, மீட்டெடுத்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரையும் நம்மளை எவ்வளவு அற்புதமாக, அதிசயமாக தேவன் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே நமக்கு தேவன் என்னெல்லாம் அதிசயம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கும் போதே நம்ம தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுவோம். பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பொல்லாத உலகத்திலே தேவன் நமக்கு நல்லாவியை கொடுக்கும் போது, அறிவை உணர்த்தும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானம் வேணும் அப்படின்னா நமக்குள்ளே நல்லாவி இருக்கணும். இந்த தீய ஆவி இருக்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. ஒரு மனுஷனுக்குள்ள தீய ஆவி இருக்கும்போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி உணர்வு இருக்காது. இந்த கடைசி காலம் நமக்குள்ளே நல்லாவி இருக்க வேண்டும். ஒருவேளை பிரதர், நான் இப்பதான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், எனக்கு எப்படி வாழணும் தெரியாது, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை நான் கண்டு கொண்டேன், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கேட்கணும், அப்பா அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவி எனக்கு தாங்கல, அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவி எனக்கு தாங்கல. நம்ம தேவன்கிட்ட எதை கேட்டாலும் தருவார். ஆனால் அழிந்து போற காரியமோ, இச்சையான காரியமோ, வீணான காரியமோ, தேவையில்லாத காரியத்தை போய் நம்ம கேட்டுட்டு கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்தினார். அந்த 40 வருஷம் வழி நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர். அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிடும் போது 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யறோம், எதனால மிஸ்டேக் ஆயிட்டு, எதனால நம்ம விழுந்துட்டோம், எதனால நம்ம தடுமாறிட்டோம், எதனால நம்முடைய வாழ்க்கை வீணாயிட்டு, எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அறிவை உணர்த்தி போதிப்பார். ஏன்னா அவருடைய பெயர் நல்லாவி, பரிசுத்த ஆவியானவர், தேற்றவாளன். நம்மளை உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று புதிய ஏற்பாட்டிலே யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்தும் போது என்ன கிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா, அறிவை உணர்த்த. அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, நம்ம நடந்து போறோம், ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துல இல்ல அந்த குழியில விழாதபடி நம்ம கொஞ்சம் நவுண்டு தள்ளி போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எந்த வழியில நடக்கணும், எந்த வழியில நடக்க கூடாது, எல்லாமே ஆவியானவருக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்க தீய ஆவியல் வரும்போது, தகாத காரியத்துக்குள்ள போகும்போது, கெட்ட சிந்தனைக்குள்ள போகும்போது அவனோட வாழ்க்கை தாறுமாறாக மாறிவிடுகிறது. மனுஷனுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும், தேவன் வழி நடத்தும் போது அது அதிசயமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்லும் போது கிருபையின் காலம் அப்படின்னு சொல்றோம்.
அந்த கிருபையின் காலத்துல மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருக்கும்போது நம்ம எந்த வழியில போறோம், எந்த வழியில போகக்கூடாது, அது ஆவியானவர் தான் நமக்கு கற்று தருவார். ஆவியானவர் கற்று தரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தரை விட்டு எங்கேயும் தள்ளி போகக்கூடாது அப்படின்னா நம்ம கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஜெபம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவியினாலே நீ நிரப்புங்கப்பா. ஏன்னா தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கும் போதுதான் தேவனோட வசனம், தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும். இந்த உலகத்துல ஒரு ஆவி இருக்கு, அதுக்கு பேர் வஞ்சக ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ளே உலகத்தின் ஆவி இருக்கும்போது, வஞ்சக ஆவி இருக்கும்போது, வேதம் சொல்கிறது 1 யோவானிலே கள்ள தீர்க்கதரிசியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் உலகத்துக்குரிய காரியங்களை பேசுவார்கள், உலகத்துக்குரியவர்களும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க பேசுற வார்த்தையிலே அறிவை உணர்த்த மாட்டாங்க. அது வஞ்சக ஆவி, அது தந்திரமான ஆவி. ஜனங்களை உலகத்தின் பக்கம் திருப்பி கொண்டு போகுமே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச மாட்டாங்க. அவங்க பேசுற வார்த்தைக்குள்ளே உலகத்தினுடைய காரியங்கள், நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ என்ன செய்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துணிகரமா போதிக்கிற இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க. ஐயா, இவர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உலகத்துக்குள்ள காரியங்களே நமக்கு போதிப்பாங்க. ஆனால் நமக்குள்ளே நல்லாவி இருக்கும்போது, அறிவை உணர்த்தும் உம்முடைய நல்லாவி நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம நல்ல வழியில நடப்போம். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கிஃப்ட் இருந்துச்சு. 40 வருஷமும் தேவன் மன்னாவை தந்து மன்னாவை அருளி என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன பிரதர் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை கேட்டால், முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்தை ஆவியானவர் வழி நடத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே வழி நடத்தினார். அதுதான் கிஃப்ட். அப்ப புதிய ஏற்பாட்டுல நமக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா, நம்ம குடும்பத்தை கர்த்தரே வழி நடத்தணும். கர்த்தரே தெய்வம் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் வழி நடத்தும் போது அதுல வஞ்சக ஆவி இருக்கும். அவங்க உலகத்துக்குரிய காரியத்தை போதிப்பாங்க. அதனுடைய முடிவு என்ன? மரணம். ஏன்னா உலகத்துக்குரிய காரியங்களை போதிக்கும் போது அறிவெல்லாம் உணர்த்த மாட்டாங்க. நீ இஷ்டம் போல வாழ்ந்தாலும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு யோவான் சுவிசேஷத்திலே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ ஆவிக்குரிய ஒரு ஆசாரியனை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவங்க ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்பாங்க. இன்று நிறைய திருச்சபைகளிலே ஷூ போட்டு ஆராதிக்கிறாங்க. தேவனை குறித்து பயம் எங்க போச்சு? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. பலிபீடத்திலே ஷூ போட்டு ஆராதிக்கிறாங்க. அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவி இருக்கும்போது ஒரு ஷூ போடுற தப்பா இல்லையா? அங்க ஆவியானவர் வெளிப்படுத்திருக்கணுமே. நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. பலிபீடத்திலே இன்னைக்கு ஷூ போட்டு ஆராதிக்கிறாங்க. தேவனை குறித்து பயம் எங்க போச்சு? இந்த கடைசி காலம் அக்கிரமம் நிறைந்த காலமா இருக்கு.
இஷ்டம் போல வாழலாம்னு சொல்லி ஒரு குரூப் போதிக்கு அந்தி கிறிஸ்துக்காக வேலை பார்க்கறாங்க. ஆனால் ஆவியானவர் வழி நடத்தினால் உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அறிவை உணர்த்த. பலிபீடத்தில் ஒரு ஷூ போடுறது தப்பா இல்லையான்னு சொல்லி நல்ல ஆவியானவர் இருந்தால், அறிவை உணர்த்துற ஆவியானவர் இருந்தால் உணர்த்திருப்பாரு. இன்னைக்கு எத்தனை திருச்சபையில துணிகரம் துன்மார்க்கமா பலிபீடத்துல நிக்கிறாங்க. நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாமே, இதுதான்ப்பா அந்த கடைசி காலம். கர்த்தருக்கு பயந்து நடுங்குறவனையே கர்த்தர் நோக்கி பார்ப்பார். எப்படினாலும் பலிபீடத்துல ஏறலாமான்னு சொல்லி துணிகரமாக நிக்கிறாங்க. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்ட என் வசனத்தை நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்துக்கு நடுங்கணுமா? பலிபீடத்திலே இன்னைக்கு ஷூ போட்டு அங்க தேவன் இருப்பாரா? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது எப்படி வழி நடத்தினார்? அறிவை உணர்த்தி நல்ல ஆவியை தந்து வழி நடத்தினார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நம்ம போற திருச்சபை எப்படி இருக்கு? நம்மளை யார் வழி நடத்துறா? அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி வழி நடத்துதா, இல்ல வஞ்சிக்கிற ஆவி வழி நடத்துதா? இன்னைக்கு நம்மளை தவறான வழியில நடத்துறாங்களா, சரியான வழியில நடத்துறாங்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். எப்படி சிந்தித்து பார்க்க முடியும் அப்படின்னா, அறிவை உணர்த்த நல்ல ஆவி இருந்தால் நமக்கு ஆவியானவர் தான் கற்றுத் தருவார். எந்த ஒரு மனுஷனும் கற்றுத்தர முடியாது. ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்திலே, என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன், என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்கணுமா? பலிபீடத்துல ஷூ போட்டு நிக்கிறாங்க. வசனத்தை குறித்து அந்த நடுக்கம் எங்க போச்சு? அதனால அறிவை உணர்த்தும் உம்முடைய நல்லாவி இருந்தால் அவங்க பலிபீடத்துல எப்படி நிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் இல்லைன்னா பைபிள்ல தண்டனை அழகா எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பைபிள் உள்ள தண்டனை தெரிய மாட்டேது. அதனால வரக்கூடிய பிரச்சனை தான் அதிகமான பிரச்சனை. யாத்ராகமம் 19 அதிகாரம் 22 வசனம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும், மறுபடியும் கூட வாசிக்கிறேன், கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும். இந்த வசனம் யாருக்கு பிரதர் அப்படின்னா, ஆசாரியர்களுக்கு. கர்த்தருக்காக முழு நேரமா ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, பலிபீடத்துல நிக்கிறாங்கல்ல. இப்ப இந்த கடைசி காலத்திலே ஷூ போட்டு தேவனுடைய சமூகத்துல நிக்கிறாங்க. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நிற்கும் போது எப்படி நிக்கணும்னு சொல்லி தெரிந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா சங்காரம் பண்ணுவாராம். சங்காரம் பண்ணுவார் அப்படின்னா கொன்னே போட்டுருவாராம். அதுக்காதான் அர்த்தம். கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். ஆலயத்துக்குள்ள போகும்போது செருப்பை கலத்த வேண்டாமா? ஒரு ஷூவை கலத்த வேண்டாமா? இந்த கடைசி காலத்திலே துணிகரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. அந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அறிவை உணர்த்த, அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி. எந்த நேரத்துல என்ன தரணும் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா
அது தேவன் மட்டும்தான். தேவன் மட்டும்தான். எந்த ஒரு மனுஷனும் 31 நாள் நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்த முடியாது. இப்ப ரவிராஜ் இருக்கு அப்படின்னா, ரவிராஜ் பரலோகத்துக்குள்ள போய் சேரணும் அப்படின்னா, தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, சத்திய ஆவியினால் நிரப்பப்பட்டு, நல்ல ஆவியினால் நிரப்பப்பட்டு, அவர் என்னை வழி நடத்தினா மட்டும்தான் என்னோட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு ஆவியானவர் ஒரு குடும்பத்தை நடத்தும் போது, அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிடும் போது, அறிவை உணர்த்த நல்லாவியை நமக்கு தந்து நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தும் போது, நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் குறைபடாதபடிக்கு வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவிடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர், அவர்களை பராமரித்து வந்தீர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஒன்றும் குறைவிடாதபடிக்கு பராமரித்து வந்தீர். அப்ப நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கும்போது ஒன்றும் குறைவு வரக்கூடாது. ஒன்றும் குறைவு வரக்கூடாது. எல்லாமே நமக்கு ஆவியானவர் கற்றுத் தருவார். ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் போது, ஆவியானவர் நம்மளை பராமரிக்கும் போது, ஆவியானவர் பராமரித்து நடத்தும் போது வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. எந்த ஒரு வியாதியும் வரல. ஜனங்கள் வஸ்திரம் கூட மாறலையா. வஸ்திரம் மாறல அப்படின்னாலே அங்க பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம், ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம். சில குடும்பத்துல ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் போடுறவங்களா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆவியானவர் வழி நடத்தினால் நம்மளோட வாழ்க்கை இன்பமா இருக்கும். ஆவியானவர் வழி நடத்தினால் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கும். ஆவியானவர் வழி நடத்தினால் கர்த்தருடைய சமூகத்திலே எப்படி தாழ்த்தணும், எப்படி நிக்கணும், எல்லாமே வசனம்தான். வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஆசாரியர்கள் கர்த்தரை குறித்து பயம் இல்லை அப்படின்னா, வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற ஆசாரியர்கள் கர்த்தர் தங்களுக்கு சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். ஆலயத்துக்குள்ளே துணிகரமாகவோ இல்லை ஒரு ஷூ போட்டோ இல்லை அந்நிய அக்னி கொண்டு வந்தாலோ கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். அதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஐயா, நான் புதிய ஏற்பாட்டில் தானே வாழ்றேன், நான் கிருபையின் காலத்தில் தானே வாழ்றேன், நான் எப்படினாலும் வாழலாமா? நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு போதிக்கலையே, நாங்கள் சந்தோஷமா சர்ச்சைக்கு போயிட்டு வரோம். சந்தோஷமா போங்க, ஆனால் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கணும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் நீதி உள்ள எஜமான். என் மகிமை நான் வேற ஒருவருக்கும் கொடேன் என்று எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்கிறார். பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணுமா, நடுக்கத்துடனே களி கூறணுமா? அப்போ ஒரு குடும்பத்திலே கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தரை குறித்த ஒரு பயம் எங்கே? ஷூ போட்டு எவ்வளவு துணிகரம். இதுதான்ப்பா கடைசி காலம். அதே இடத்துல அந்த இடத்துல உம்முடைய நல்ல ஆவியை அங்க கட்டளையிட்டு இருந்தால், அறிவை உணர்த்த அந்த ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தால், பலிபீடத்துல ஷூ போடுவாங்களா? போட மாட்டாங்க, போட மாட்டாங்க.
கடைசி காலத்திலே துணிகரம், கர்த்தர் சங்காரம் பண்ணாதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணுமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு பேரே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்மளோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஆவிக்குரிய கனி இருக்கும். ஆவிக்குரிய கனியிலே முக்கியமான ஒரு கனி என்ன? 9 வரம்பா, 9 கனி. அந்த 9 கனிகளிலே முக்கியமான கனி என்ன? அன்பு. அதுக்குள்ளதான் அந்த 9 கிஃப்ட்டுமே இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? 9 கனி இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கடைசி காலம் கர்த்தரை விட்டு தள்ளி போறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு வருகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்தும் போது ஒன்றும் குறைவுபடவில்லை. ஏன் ஒன்றும் குறைவுபடவில்லை அப்படின்னா, அங்க உம்முடைய நல்லாவி, அறிவை உணர்த்தும் நல்லாவி ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கிஃப்ட் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவி நம்மேல் சம்பூர்ணமாய் பொழுந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியான நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியான நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கும் போது தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டிருப்பாங்க. சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துவார். அந்த ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒன்றுமே குறைவுபடாதுன்னா ஒன்றுமே தட்டுப்பாடு வராது. இந்த கடைசி காலத்துல தேசத்துக்குள்ளே பஞ்சம் இருக்கு. கடைசி காலத்துல தேவனுடைய வார்த்தை எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிஃப்டா தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவி நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்கும் போது, அந்த ஆவியான நம்மளை வழி நடத்தும் போது, சத்திய ஆவியான நம்மளை வழி நடத்தும் போது ஒன்றும் குறைவுபடாது. எப்படி பிரதர் ஒன்றும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால், அறிவை உணர்த்த நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும், ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் பரிசுத்த ஆவியை நம்மளை உணர்த்துவார். இது செஞ்சா நஷ்டமாயிரும், இது செஞ்சா லாபமா இருக்கும், இது செஞ்சா தப்பா போயிரும், இது செஞ்சா உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு இழப்பு வரும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை திட்டமா சொல்லுவார். ஒருவேளை ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போறானா, இது பாவம் சொல்லி கண்டிப்பா உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். அறிவை உணர்த்தும் ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அறிவை உணர்த்துற ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி நடக்கணும், கர்த்தருடைய பலிபீடத்துல எப்படி நிக்கணும், எல்லாமே போதிச்சிருவார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிரும். 40 வருஷம் ஜனங்களை வழி நடத்தும் போது ஒன்றும் குறைவிடவில்லை. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை வழி நடத்தும் போது ஒன்றும் குறைவிடாது. ஒருவேளை இன்னைக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அது எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றி தருவார். ஆனா அறிவை உணர்த்துற ஆவியானவருக்கு, நல்ல ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். செவி கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே மன்னாவை தந்து, தாகத்துக்கு தண்ணியை தந்து, பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியானவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வஸ்திரம் மாறாது, கால் வீங்காது. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அப்ப பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள சில காரியங்களை மாத்திரம் நாம் பேசியிருக்கிறோம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. அப்பா, அந்த நாளிலும் உங்க பாதபடியிலே எங்களை தாழ்த்திக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிட பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் வழி விலகி இருக்கிறோமோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும்
அறிவை உணர்த்த உங்களுடைய நல்ல ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவுல அக்னி ஸ்தம்பத்தினாலும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் போது ஒரு குறைவும் இருக்கான்னு சொல்லி போட்டிருக்குப்பா. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு மன்னாவை அருளி தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் தான்ப்பா பராமரித்து வரீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய வஸ்திரங்கள் அப்பா அந்த நாளிலும் பழமையாய் போகாதபடிக்கு கர்த்தரே வழி நடத்த போகிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று எழுதப்பட்டிருப்பா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது எந்த ஒரு சேதமும் வராதுப்பா. நீங்க தான்ப்பா எங்களை தூக்கி சுமக்கிற தேவன். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடிற அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. காலவேளையிலே கற்பத்துணிக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமாக இருக்காங்க, டெலிவரி போகிறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, அதற்குள்ள தேவைகள், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அதற்குள்ள வாசல் திறக்கப்படட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் இருக்குப்பா, கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசிட்டீங்க, எப்படி வழி நடத்த வேண்டும், ஆவியானவர் எப்படி வழி நடத்துவார், என்னோடய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது, இன்னுமாக இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவி எப்படி செயல்படுகிறது, அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளோட கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஆவியான வழி நடத்துங்க. யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, எந்த நோயினால பாதிக்கப்படுறாங்களோ அந்த குடும்பத்தை பூர்ண சுகம் தந்து தீர்காயுசு தந்து பலவீனத்தை எல்லாம் நீக்கி போட்டு சுகமாக்கி தாங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் அப்பா நித்திய ஜீவனுக்குள்ள வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அக்னி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு கிருபையின் ஆவியால் நிரப்பப்பட்டு வரங்களினால் நிரப்பப்பட்டு கனிகளினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக இரவும் பகலுமாக வேதத்தை அப்பா விசேஷமாக தியானிக்கிற பிள்ளைகளா, ஜெபிக்கிற பிள்ளைகளா, கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக, அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆயத்தமாக்கப்பட்ட அப்பா ஆயத்தப்படுத்துகிற ஜனமாக இப்படி காணப்படணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளிலும் நிறைய தேவைகளோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, நிறைய கடன் பிரச்சனைகளை போராடிக்கிற குடும்பம் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமாக ஆவியானவர் வழி நடத்துங்க. அறிவை உணர்த்த உங்களுடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு உங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி விடுகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உம்மொருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, வேதத்தை தியானிங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டர்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.